So this is the fifth part and last part of genetics. So Mendelian disorder la albinism பார்க்க போறோம். It's an inborn error of metabolism. It's occurred due to an autosomal recessive gene. Autosomal recessive gene. So melanin pigment is responsible for skin color and hair. So absence of melanin result in a condition called albinism. So அப்போ நம்ம வந்து black body வந்து black skin இருக்கிறது, black hair இருக்கிறதுக்கு காரணமே melanin தான். It was produced inside our body. அந்த மெலனோசைட் அப்படிங்கிற ஒரு செல் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கு. அது மெலனினா கன்வெர்ட் ஆனாதான் அந்த மெலனின் எவ்வளவு தூரம் ஒருத்தருக்கு கன்வெர்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய கலரேஷன் இருக்கும், ஸ்கின் கலரேஷன். ஃபேரா இருக்காங்க, நல்ல கலரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு மெலனின் பிக்மெண்ட் கம்மின்னு அர்த்தம். டார்க்கா இருக்காங்கன்னா மெலனின் பிக்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பர்சன்ஸ் வித் த ரெசசிவ் allele lacks the thyrosinase enzyme. அந்த தைரோசினேஸ்ங்கிற என்சைம் டைஹைட்ராக்சி ஃபீனைல் அலனைன், தட் இஸ் டோப்பா, அதை மெலனினா கன்வெர்ட் பண்ணணும். பிக்மெண்ட் இன்சைட் த மெலனோசைட், மெலனோசைட்டுக்குள்ளே இருக்கும். அதை இந்த டோப்பா போய் தான் மெலனினா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு என்சைம் தேவை, டைரோசினேஸ். அந்த டைரோசினேஸ் யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் இந்த அல்பினிசம் வரும். ஓகேவா? ஸோ இட் இஸ் absence of melanin is due to the recessive gene present in their chromosome. That is the important condition. இப்போ பாருங்க, இந்த பையன் வந்து அல்பினிசம், இந்த பேபி வந்து அல்பினிசம். அதோடைய ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிறந்த குழந்தைக்கு எப்படி ஹேர் வந்து இப்படி இருக்குமா? ஸோ அல்பினிசத்தினால அந்த குழந்தைக்கு இப்படி இருக்கு. அவங்க அம்மா அல்பினிசம் கிடையாது, ஆக்சுவலாக பிரிட்டிஷ் அவங்க இல்லையா? ஸோ அல்பினிசம் கிடையாது. ஆனால் ஹேரில் பார்த்தீங்கன்னா இது பிரிட்டிஷ் குழந்தையா இருந்தாலும் அல்பினிசம் இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து ஹேர் வந்து எப்படி இருக்கு, ஒயிட்டாக இருக்கு. மெலனின் பிக்மெண்ட்டே அதுக்கு ஃபார்ம் ஆகலை. ஸோ இவங்களுக்கெல்லாம் லெஸ்ஸாக இருக்கும், அவங்க மதருக்கலாம். இதுக்கு சுத்தமாக இல்லை. இங்கே பாருங்க, இந்த பக்கத்தில் உள்ள பாய்க்கும் பாருங்க, தலையெல்லாம் சின்ன பையன்தான், அவனுக்கு பாருங்க ஹேர் எல்லாமே அப்படியே மெலனினே இல்லை. ஈவன் ஐ லேஷஸ் கூட ஒயிட்டாக தான் இருக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த மெலனின் இருந்தால் தான் எல்லா ஹேரும் நமக்கு வந்து பிளாக்காக இருக்கும். ஓகேவா? ஏஜிங்னால அது ப்ரௌன் ஆகும், திருப்பி ஒயிட் ஆகும். தட் இஸ் டிஃபரண்ட். இது வந்து இன்பார்ன் பிறவிலே இருக்கிறது தான் அல்பினிசம். அது அல்பினிசம் கிடையாது. ஏஜிங்கில் வர்றது அல்பினிசம் கிடையாது. டியூ டு த டெஃபிஷியன்சி, இந்த மெலனின் பிக்மெண்ட் டெஃபிஷியன்ட் ஆகிறதுனால ஏஜிங் ஆன உடனே இந்த கன்வர்ஷன் இல்லாமல் இந்த ஹேர் வந்து ஒயிட் ஆகிறது. ஓகேவா? டைரோசின் கேட்டபாலிசம் எப்படி ஆகுது பாருங்க. ஃபீனைல் அலனின், டைரோசின். அந்த டைரோசின் வந்து இப்போ வந்து இதில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீனைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற என்சைம் வரணும். அடுத்தது டைரோசின் ஹைட்ராக்சிலேஸ், அங்கே ரெண்டாவது ஸ்டெப்பில் கொடுத்துருக்க அந்த நேம் டோப்பாவாக கன்வெர்ட் ஆகும். அந்த டோப்பா எதுவாக மாறணும்? மெலனைனாக மாறணும் அல்லது டோப்பமைனாக மாறும். ஸோ இந்த மெலனினா மாறணும் அல்லது டோப்பமைனாக மாறணும். டோப்பா டீகார்பாக்சிலேஸ் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டெப்பில் ஒர்க் பண்ணுது. இந்த தேர்ட் ஸ்டெப்பில் டோப்பா டீகார்பாக்சிலேஸ் இந்த ஆக்ஷன், அந்த டைரோசினேஸ் ஆக்ஷன் இல்லாமல் டோப்பாவாகவே நின்றோம். ஆனால் இங்கே மெலானின் டோப்பா மெலானினா கன்வெர்ட் ஆகாமல் அல்பினிசமாக கிரியேட் ஆயிரும், மாறுது. ஓகேவா? இது புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒரு ஜீன் ரோல் ஆகும். ஸோ இப்போ இந்த டோப்பா மெலனினா மாறுறதுக்குரிய ஜீன் வந்து அங்கே உங்களுக்கு ரெசி, அதனால இவங்க அல்பினிசம் வருது. ஹட்டிங்டன் கோரியா, திஸ் இஸ் ஆட்டோசோமல் டாமினன்ட் லீத்தல் ஜீன். டாமினன்ட்ல ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் வருது அப்படின்னா அது வந்து லீத்தல் ஜீன், பாய்சன். லீத்தல் மீன்ஸ் பாய்சன். ஸோ கேரக்டரைஸ்ட் பை இன்வாலண்ட்ரி ஜர்க்கிங் ஆஃப் த பாடி வந்து அப்படியே என்ன பண்ணிட்டு நடுங்கிட்டே இருக்கும். ப்ரொக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம்.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நர்வஸ் சிஸ்டம் அவங்களுக்கு டீஜெனரேட் ஆயிரும். கிராஜுவல் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டெட்ரைட்டேஷன். ஸோ எல்லா ஆக்டிவிட்டியும் அப்படியே குறைஞ்சி போயிடும். அதான் டோட்டல் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டெட்ரைட்டேஷன். ஸோ இந்த பேஷண்ட் வந்து யூஸ்வலி டை பிட்வீன் அட் த ஏஜ் ஆஃப் 35 அண்ட் 40க்குள்ளே அவங்க வந்து என்ன செய்திருவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஸோ இதான் ஹட்டிங்டன்ஸ் கோரியாங்கிற டிசீஸ். ஓகேவா? பாருங்கள், இந்த பேஷண்ட் வந்து ஹட்டிங்டன் கோரியா இந்த உட்கார வச்சுருக்காங்கல்ல அவங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு பாடியில் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும், நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள், டிஎன்ஏலேருந்து அந்த எம்ஆர்என்ஏ அந்த மெசேஜ் வாங்கணும், என்ன ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணுமோ அந்த ப்ரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீன் எம்ஆர்என்ஏல அந்த ஜீன் பாருங்கள், ஜீன் சைலன்சிங்னா மியூட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து இந்த ப்ரோட்டீனை கன்வெர்ட் ஆகாமல் அதோட ஸ்டாப் ஆகிடும். அதான் ஹட்டிங்டன் கோரியா. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ரோட்டீன் டெவலப் ஆகணும், ஆகாமல் இந்த ஜீன் வந்து சைலண்ட் பண்ணிடுது. ஸோ இந்த ப்ரோட்டீன் கன்வெர்ட் ஆகாமலே போயிடும். அதான் ஜீன் சைலன்சிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. புரியுதா? ஹட்டிங்டன் கோரியா இஸ் அக்கர் டியூ டு த ஜீன் சைலன்சிங். ஜீன் சைலன்சிங்னா ஸ்டாப், அதோட ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக ஸ்டாப் ஆகக்கூடாது. ராங் இன்ஃபர்மேஷன் அந்த எம்ஆர்என்ஏல இருந்ததுனால, அந்த ஜீனில் வந்து இருந்ததுனால இந்த ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தே காட் த டிசீஸ் ஹட்டிங்டன் கோரியா. குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். இப்போ குரோமோசோமில் அப்நார்மல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ வந்து சிங்கிள் ஜீனில் அப்நார்மல் வந்தால் என்னென்ன டிசீஸ் வரும்? தாலிஸ்மியா, வேற என்ன பார்த்தோம்? அல்பினிசம், ஹட்டிங்டன் கோரியா பார்த்தோம். இப்போ வந்து குரோமோசோம். ஸோ அவர் பாடி செல் கண்டெயின் டிப்ளாய்ட் செல், டோட்டலி 46 குரோமோசோம், 23 பேர்ஸாக இருக்குது. ஸோ இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் caused by errors in the number of the chromosome அல்லது ஸ்ட்ரக்சரில் எரர் வந்துச்சுன்னா அந்த குரோமோசோமல் டிசார்டர் வரும். when there is an error in cell division, செல் டிவிஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா பாடியில், அந்த செல் டிவிஷனில் எரர் வரும்போது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஃபெயிலியர் ஆஃப் chromatids to segregate during cell division resulting in gain or loss of one or more chromosome is called aneuploidy. It is caused abnormality is called syndrome. ஸோ இப்போ ஒரு மைட்டாடிக் செல் டிவிஷனில் எல்லா குரோமாட்டிட்ஸும் ஈக்குவல் ஹாஃபாக அப்படியே பிரியும் அப்படின்னு பார்த்துக்கோ இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரியும் போது நான் டிஸ்ஜங்ஷன், அதாவது ஒழுங்காக வந்து இப்போ வந்து ஒரு 23 குரோமோசோம் 46 குரோமோசோமும் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சில குரோமோசோம் வந்து என்ன ஆகுறதுல ஸ்பிளிட் ஆகாமலே போயிடுறது. ஸோ அப்போ ஒரு செட்டில் அந்த குரோமோசோமே இருக்காது, இன்னொரு செட்டில் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆட்டோசோமல் aneuploidy in human beings. ஆட்டோசோமல்னா என்ன? 22 pairs of chromosome இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் சேஞ்ச் நடந்துச்சுன்னா இந்த டிசீஸ் வருது. ஸோ there are 2 diseases we are going to explain here, Down syndrome and part 2 syndrome. Down syndromeல 21 trisomy அப்படின்னா என்ன? ட்ரைனா 3. 21st பேரில் 2 பேர் தான் இருக்கணும் எல்லாத்துலேயுமே இல்லையா, டிப்ளாய்டு. ஆனால் 21st பேரில் மட்டும் 3 குரோமோசோம் இருக்குது, அதான் ட்ரைசோமி அப்படின்னு சொல்கிறாங்க. part 2 syndrome 13வது குரோமோசோமில் 13 இருக்குது, அது 13வது குரோமோசோமில் 3 இருக்குது, அதான் ட்ரைசோமி. 2 இருக்கிறதுக்கு பதிலாக 3 இருக்குது. ஓகேவா? ஸோ ட்ரைசோமிக் கண்டிஷன் டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21st ரிசல்ட் இன் டவுன் சிண்ட்ரோம். ஸோ அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டல் ஒழுங்காக இருக்காது, மென்டல் டெவலப்மெண்ட் இருக்காது, டிஃபெக்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், இன்க்ரீஸ் செப்பரேஷன் பிட்வீன் த ஐஸ்க்கு இடையில உள்ள கேப் பெருசாக இருக்கும், ஃப்ளாட்டன் நோஸ் வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்கும், இயர் வந்து மால்ஃபார்ம்டு, ஒழுங்காக மற்ற குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, மவுத் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஓப்பன், டங் ப்ரொட்ரூட்ஸ் அவுட், டங் அப்படி வெளியில் தள்ளின மாதிரி இருப்பாங்க, வெளியில் தள்ளின மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுதான் டவுன் சிண்ட்ரோம். பாருங்கள், டவுன் சிண்ட்ரோம் சிம்டம் உள்ள ஒரு மேன். ஓகேவா? ஃப்ளாட் ஃபேஷியல் ப்ரொஃபைல், ஃப்ளாட் ஆக்சிபிட்,
பின்னாடி பாருங்க அப்படியே மண்டை அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். upward slanting eyes, flat nose, nasal bridge, protruding tongue, டங்க் வெளில இருக்கும். கேப் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? சிமியன் கிரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த தெரியுதுல்ல கை ரேகர் இருக்கும்ல, அது வந்து அவங்களுக்கு ரொம்ப டார்க்காக டீப்பண்டாக அப்படி நல்லா தெரியும். அதான் சிமியன் கிரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப டார்க்கராக இருக்கும். அது அப்படி ப்ரொட்ரூட் ஆகிட்டு இருக்கும், நல்லா தனியாகவே தெரியும், அந்த மாதிரி இருக்கும் நிறையா. பட்டூஸ் சிண்ட்ரோம் பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்களா ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 13 ரிசல்ட் இன் பட்டூஸ் சிண்ட்ரோம். மல்டிபிள் அண்ட் சிவியர் பாடி மால்ஃபார்மேஷன். பாடி மால்ஃபார்மேஷன் வந்து சிவியராக இருக்கும். ப்ரொஃபவுண்ட் மென்டல் டெஃபிஷியன்சி. அந்த 21 ட்ரைசோமி இல்லாமல் ரொம்ப மென்டல் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸ்மால் ஹெட் வித் ஸ்மால் ஐஸ். கிளஃப்ட் பேலட் பாருங்கள், மேலே வந்து லிப்பில் உள்ள லிப்பு வந்து சேரலை பாருங்கள், நாஸ்ட்ரல் ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை பாருங்கள், அதான் கிளஃப்ட் பேலட். மால்ஃபார்மேஷன் ஆஃப் த பிரெயின் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் சம்டைம்ஸ் மேபி ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். லெக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? தீஸ் ஆர் சம் சிம்டம்ஸ் ஆஃப் பட்டூஸ் சிண்ட்ரோம். ஸோ அப்நார்மல் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இந்த 21st ட்ரைசோமி 13 ட்ரைசோமி எல்லாமே அப்நார்மல் சைல்டு. பாருங்கள், இந்த பேஷண்ட் வந்து ஹட்டிங்டன் கோரியா இந்த உட்கார வச்சுருக்காங்கல்ல அவங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு பாடியில் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும், நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள், டிஎன்ஏலேருந்து அந்த எம்ஆர்என்ஏ அந்த மெசேஜ் வாங்கணும், என்ன ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகணுமோ அந்த ப்ரோட்டீன். ஸோ அந்த ப்ரோட்டீன் எம்ஆர்என்ஏல அந்த ஜீன் பாருங்கள், ஜீன் சைலன்சிங். குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். இப்போ குரோமோசோமில் அப்நார்மல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ வந்து சிங்கிள் ஜீனில் அப்நார்மல் வந்தால் என்னென்ன டிசீஸ் வரும்? தாலிசீமியா, வேறு என்ன பார்த்தோம்? அல்பினிசம், ஹட்டிங்டன் கோரியா பார்த்தோம். இப்போ வந்து குரோமோசோம். ஸோ அவர் பாடி செல் கண்டெயின் டிப்ளாய்ட் செல். டோட்டலி 46 குரோமோசோம், 23 பேர்ஸாக இருக்குது. ஸோ இந்த குரோமோசோமல் டிசார்டர்ஸ் caused by errors in the number of the chromosome அல்லது ஸ்ட்ரக்சரில் எரர் வந்துச்சுன்னா அந்த குரோமோசோமல் டிசார்டர் வரும். when there is an error in cell division, செல் டிவிஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா பாடியில், அந்த செல் டிவிஷனில் எரர் வரும்போது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. ஃபெயிலியர் ஆஃப் chromatids to segregate during cell division resulting in gain or loss of one or more chromosome is called aneuploidy. It is caused abnormality is called syndrome. ஸோ இப்போ ஒரு மைட்டாடிக் செல் டிவிஷனில் எல்லா குரோமாட்டிட்ஸும் ஈக்குவல் ஹாஃபாக அப்படியே பிரியும் அப்படின்னு பார்த்துக்கோ இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரியும் போது நான் டிஸ்ஜங்ஷன், அதாவது ஒழுங்காக வந்து இப்போ வந்து ஒரு 23 குரோமோசோம் 46 குரோமோசோமும் ரெண்டாக ஸ்பிளிட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். சில குரோமோசோம் வந்து என்ன ஆகுறதுல ஸ்பிளிட் ஆகாமலே போயிடுறது. ஸோ அப்போ ஒரு செட்டில் அந்த குரோமோசோமே இருக்காது, இன்னொரு செட்டில் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதான் பாருங்கள், சம் சிம்டம்ஸ் ஆஃப் கிளின்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஸோ இவங்கள்ட்ட கேரியோடைப் பாருங்கள், லாஸ்ட் பேரில் XXY 46க்கு பதிலாக 47 இருக்குது உங்களுக்கு. டர்னர் சிண்ட்ரோம், இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் 1 X குரோமோசோம் ரிசல்ட்டிங் இன் அ கேரியோடைப் ஆஃப் 45X. ஓகேவா? ஸோ லாஸ்ட் இதில் ஒரு X 0 ஆயிடுறது. இப்போ கீழே போட்டுருக்கு பார்த்தீங்களா, 44AA ஆட்டோசோம் அண்ட் ப்ளஸ் X0, 2 X இருக்கணும் அல்லது ஒரு Y இருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் 0 ஆயிடுது. இவங்க ஸ்டிரைல் ஃபீமேல்ஸ், அது ஸ்டிரைல் மேல்ஸ், இவங்க ஸ்டிரைல் ஃபீமேல்ஸ். லோ ஸ்டாச்சுவர், வெப்டு நெக், அண்டர் டெவலப்ட் பிரெஸ்ட், rudimentary gonads, lack of menstrual cycle during puberty. இதெல்லாம் some symptoms of Turner syndrome. இதான் வந்து Turner syndrome. பாருங்க,
ஓகேவா? இதில் என்ன போட்டிருக்கு? மோனோசோமி எக்ஸ் டேனஸ் சிண்ட்ரம் 45X இல்லையா? ஒன்றில் 3 குரோமோசோமும் போயிருச்சு. சாரி, அதை டாட்டாக போட்டிருக்கு பாருங்க. அது குரோமோசோம் பிரிஞ்சு இங்கே வரவே இல்லை. அதான் X0. ஓகேவா? ஸோ அதை இந்த கேரியோடைப்பை தான் இங்கே கொடுத்துருக்கு உங்களுக்கு.